உலக ஞானம் யாவுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டுகிறது. நீ உலக ஞானத்தில் என்ன வேணாலும் சிந்திக்கலாம், ஆனா பைபிள் சட்டத்தின்படி இப்படித்தான் இப்படித்தான். அதனால அவருடைய நாமத்தை தரித்து ஞானஸ்நானம் எடுக்கிற போது அவருடைய நாமத்துல நீ என்ன செய்யற? அடிக்கப்படுற. அவருடைய நாமத்துல உன்னை கொலை செய்யறாங்க, அவருடைய நாமத்துல உன்னை அடக்கம் பண்றாங்க, அவருடைய நாமத்துல மரணத்தின் சாயலை நீ தரிச்சிருக்கிற, அவருடைய நாமத்துல நீ உயிர்த்தெழுதலின் சாயலை அடைகிற. இப்பதான் ரட்சிப்புக்குள்ள கடந்து போக முடியும். இது இல்லாம ரட்சிப்பு இல்லை. இது இன்றைய சபைகளில் இல்லை. இயேசுநாதர் அடிக்கப்பட்டார், இயேசுநாதர் மரித்தார், இயேசுநாதர் உயிர்த்தார் அப்படின்னு. நேற்று தான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னாங்க, அண்ணா நான் வெள்ளிக்கிழமை நோன்பு இருந்தேன் அண்ணா அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், மக்களே நோன்பு இருந்தியா? என் தங்கச்சி தான், வேற ஒரு இல்லை. நான் கேட்டேன், எதுக்கு நோன்பு இருந்த? அது பெரிய அந்த வெள்ளிக்கிழமையில சிலுவப்பதையெல்லாம் உண்டு. மக்களே நான் ஒரு கேள்வி கேட்பேன், யார்கிட்டையாவது கேட்டு சொல்றியா? உங்கள் இயேசுநாதர் பிறந்தது டிசம்பர் 25 ஆனால் வருஷா வருஷம் 25 தான் பிறந்திருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அதை மாற்றி கொண்டாடுனீங்களான்னு கேட்டால் இல்லை. வேற நாட்டில் ஜனவரி 7 கிறிஸ்மஸ் இருக்குது, 23 இருக்குது, அது மாதிரி இருக்குது போட்டோம். நம்ம இந்தியாவில் டிசம்பர் 25. அந்த அவர் செத்த நாள் என்னைக்கு மக்களே? அது எத்தனை தேதி தெரியுமா? வருஷா வருஷம் மாறி மாறி வருது. அது ஏன் மக்களே? ஒரு டேட் இல்லையே. சரி, உயிர்த்த ஞாயிறு எந்த டேட்ல மக்களே? அதை சொல்லுவியா? அது குழப்பம் அண்ணா, யாருக்கும் தெரியல. யாருக்கும் தெரியாம எதுக்கு அதை நம்பிக்கிட்டு இருக்கிற? சரி, உங்க அண்ணன் வருவான், அவன் பிஷப்ல படிச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்றியா? அண்ணா கேட்க முடியாதுல்ல. முடிஞ்சா பிரைசியாசுவா எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளை? அவங்களுடைய பாரம்பரிய கட்டுக்குள் நம்மளை அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அதைத்தான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தேக்காரன் பிடிச்சி வச்சிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இப்ப இவனும் துக்க வெள்ளி கொண்டாடிட்டு இருக்கிறான், இவனும் ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? அவன் நோன்பு இருப்பான், இவன் உபவாசம் இருப்பான். அது வேற கதை. ரெண்டு வித்தியாசம் தான். அவன் 40 நாள் நோன்பு பண்ணுவான், இவன் 40 நாள் உபவாசம் பண்ணுவான். யாருக்கு வேண்டி? இயேசுநாதர் சாவ போறாரு. அவர் சாவ போறதுக்கு வேண்டிய இவன் உசாரா, அவரை கொல்றதுக்கு வேண்டி 40 நாள் உபவாசம் இருப்பான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அவர் என்ன வருஷா வருஷம் பிறந்து வருஷா வருஷம் செத்து வருஷா வருஷம் உயிர்த்தோடு உயிர்க்கிறாரான்னு கேட்டா இல்ல. நீ என்னைக்கு மனம் திரும்புறியோ அன்னைக்கு உனக்குள்ள அவர் பிறக்கிறார். நீ என்னைக்கு பாவம் செய்றியோ அன்னைக்கு அவரை நீ சித்திரவதை பண்ற. என்னைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்புது அன்னைக்கு மறுபடியும் அவர் உனக்குள் உயிர்க்கிறார். இவ்வளவுதான் சம்பவம். இதை போய் அவர் செத்தாரு, அவர் பிறந்தாரு, ஆனா உண்மையிலேயே மரித்தவரை யோசிக்க மாட்டேங்கிறியே. யாசுவ மேசியாவை நோக்கிப்பார். அல்லேலூயா.